டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டுறதுல பேர் போன ஆளாச்சு. அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல, 3 வாரங்கள் போர் நீடிக்கும், இது வரைக்கும் அடிக்காத அடி அடிச்சு ஈரானை புலகற அப்படின்னு சொல்லிட்டார்ல. அவர் என்ன நினைச்சு சொல்லியிருப்பாரு? நாம இவ்வளவு தூரம் பேசிட்டோம்ல, கண்டிப்பா ஈரான் இறங்கி வந்துடும், டீலுக்கு ஒத்துப்பாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம கோவத்தை அப்படியே காமிச்சிடும், இப்படிதான் நினைச்சிருப்பாரு. முதல்ல நினைச்ச ஆப்ஷன் நடக்கல, ஈரான் ஒத்துக்கல. செகண்ட் ஆப்ஷன் நினைச்சார்ல, நம்ம இறங்கி பார்த்துரும் அப்படின்ட்டு. இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்ட் இன்வெஷனை பத்தி நான் சொல்லலைங்க. ஈரானோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்குன்னா, கட்டி முடிக்கப்பட்டு பல வருஷங்களா பயன்படுத்திட்டு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பெருசா தொடரல. கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஈரானோட கராச் பகுதி இருக்குல்ல, ஆக்சுவலா இங்கிருந்து தெஹ்ரானோட மெயின்லேண்டை இணைக்கிற ஒரு பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க ஈரானு. அமெரிக்கா கரெக்டாக இதை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்குங்க. B1 பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க இது பேர். இதை டார்கெட் பண்ணி இப்போ அடிச்சிருக்காங்க. அடிச்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ இருக்குல்ல, அதை டொனால்ட் ட்ரம்ப்பே சமூக வலைதளத்தில் பக்கத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. பதிவேற்றம் பண்ணி எடுத்து நம்ம சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா இப்போதான் அனௌன்ஸ் பண்ண 3 வாரங்களை வச்சு செய்ய போறேன்னு, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டோம், ஒழுங்கா டீலை ஒத்துக்குங்களா, எதுக்கு தேவையில்லாம உயிரை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப த்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த அட்டாக்ல 8 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க, 100 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க. அட்டாக் பண்ணவங்களே அது வீடியோ எடுத்து போடுறாங்கனாக்கா, சர்வதேச அமைப்புகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐநா என்ன பண்ணிட்டு இருக்கோம்,